இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா தவளையின் வெற்றி. ஒரு ஆசிரமம் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குரு எப்போவுமே அவருடைய சீடர்களுக்கு ஒரு கதையை சொல்லுவார். அதில் உங்களுக்கு என்ன பொருள் விளங்குது அப்படின்னு கேட்குறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி குரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஊர் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறோன்னு நினைக்கிறாங்கன்னா அப்படின்னா, ஊர் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் வினோதமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா தவளைகளுக்கும் ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஒரு மலை இருக்குது. அந்த மலையை என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா தவளையும் அந்த மலையை ஏறணும் அப்படின்னு. அப்போ சில மக்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லா தவளையால் முடியுமா இதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தவளை பார்த்துட்டு இருக்கு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அப்புறமா எல்லா தவளைகளும் போட்டிக்கு தயாராகிறாங்க. தயாரானதுக்கப்புறமா அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா தவளைகள் எல்லாம் போட்டி போட்டுன்னு ஒன்றுக்கு முதல்ல ஒன்றா என்ன பண்ணுறாங்க, மலையை நோக்கி போகிறாங்க. சில தவளைகள் அங்கேயே நின்றுடுது. சில தவளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உச்சி வரைக்கும் போக முடியல, பாறையிலே வலிக்கு விழுந்துடுறாங்க. ஆனால் அந்த எட்டி பார்த்த தவளை மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, மலை உச்சியை போய் அரைஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அந்த தவளையை பாராட்டி ஒரு பரிசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பரிசு கொடுக்கும்போது அந்த பரிசு கொடுக்குறவர் கேட்குறாரு அந்த தவளைக்கிட்ட, உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த தவளை எதுவுமே பேசாமல் இருக்குது. உடனே குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி வாங்க சீடர்களே, உங்களுக்கு தவளை ஏன் பேசாமல் இருக்குது, அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கான்னு கேட்குறாரு. உடனே சில மாணவர்கள் சில பல பதில்கள் சொல்கிறாங்க. சில பேர் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட போய் கேட்குறாங்க. குரு சொல்கிறாரு, அது என்னென்னா, அதற்கு காதும் கேட்காதான், பேசவும் முடியாதான். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, அந்த தவளையோட ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, வெற்றி அடையணும், அதாவது மலையை ஏறணும் மற்றனா. அதனால் என்ன பண்ணுச்சுன்னா, அது போய் போட்டியில் போய் ஜெயிச்சிச்சான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உறுப்புகள் செயல்பட விட்டாலும் தன்னம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும், முன்னேறணும் நம்ம நினச்சோம் அப்படின்னா, தன்னம்பிக்கை ஒன்றி குறிக்கோளாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவளையோட கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.